நம்ம இன்றைக்கி எப்படி சுடு தண்ணி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அப்புறம் குடத்தை எப்போதும் போல் மூடி வச்சிடணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் வந்து திட்டு விடும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணணும். கேமரா எங்கே வைக்கன்னு தெரில, தெரியுதான்னு பாருங்கள். நான் பைக்கில் வச்சுருக்கேன். அப்படியே ஆன் பண்ணி ஓகே, இப்போ அடுப்பில் வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அப்படியே போய் ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது கொதிச்சிரும். அவ்வளவுதான். நான் சுடு தண்ணி இப்போ சூடாகட்டும். அது எப்படி வந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் லைட்டாக பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, அப்படியே எடுத்து குடிச்சிக்கலாம். இருங்க, இன்னும் பபிள்ஸ் வரலை. ஓகே, உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர், 2 டம்ளர் வேண்டாம், இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் ஊதிக்கலாம். அப்படியே வாயில் வச்சிங்கன்னா வாய் சுட்டுரும். பிரமாதமாக இருக்குது. இதே மாதிரி போட்டு குடிங்க, அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.